Hello students, welcome to Centum channel 11th standard accounts unit 3 exercise 4ல 6th question பார்க்கலாம் வாங்க. accounting equation create பண்ண சொல்லிருக்காங்க. create an accounting equation என்னென்ன transactions கொடுத்திருக்காங்க பார்க்கலாம். started business with cash 80,000 and goods 75,000. first transaction business start பண்றாங்க. cash 80,000 goods 75,000. இப்போ இந்த சீரியல் நம்பர் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் எழுதிக்கணும். நம்பர் 1 போட்டுட்டு டிரான்சாக்ஷன் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அண்ட் ஸ்டாக்னு போட்டு கேஷ் எவ்வளோ கேஷ் காலம் ஓப்பன் பண்ணிக்கணும். கூட்ஸுன்றதுனால ஸ்டாக்கோட காலம் ஓப்பன் பண்ணிக்கணும். கேஷ் 80,000, ஸ்டாக் கூட்ஸ் ஸ்டாக் 75,000. கேஷ் இன்வெஸ்ட் பண்ணுறது எப்போவுமே கேபிட்டல் வந்து லேபிலிட்டிஸில் வரும். இப்போது 80,000 + 75,000 ரெண்டு ஆட் பண்ணோம்னா 1,55,000. இப்போ பேலன்ஸ் எழுதணும். 80 + 75 ரெண்டு ஆட் பண்ணோம்னா 1,55,000 1,55,000. இப்போ ஈக்குவேஷன் அசஸும் லேபிலிட்டிஸும் சேமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோல் கூட்ஸ் டு ஷண்முகம். ஷண்முகத்துக்கு கூட்ஸ் சோல் பண்ணுறாங்க ஆன் கிரெடிட். கடனாக சோல் பண்ணுறாங்க. அப்போது கூட்ஸ் சோல்டுனா ஸ்டாக்கு, கிரெடிட் சேல்ஸ் ஆன் கூட்ஸ்ன்னு போட்டுக்கோங்க, அப்போ தான் தெரியும். கிரெடிட் சேல்ஸ் ஆன் கூட்ஸ்ன்னும் போது ஸ்டாக் 50,000 கூட்ஸ் சோல் பண்ணுறாங்க. அப்போ ஸ்டாக்கில் 50,000 ருபீஸ் மைனஸ் பண்ணிக்கணும். நம்ம அவங்களுக்கு கடனாக தான் கொடுக்குறோம், கிரெடிட்டாக தான் கொடுக்குறோம். அவங்க நமக்கு ஃப்யூச்சரில் அமௌண்ட் கொடுப்பாங்க. நமக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நம்ம கடனாக கொடுக்குறோம். அவங்க திரும்பி கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை நம்ம டெப்டாஸில் எழுதணும். அதனால் டெப்டாஸ்ன்னு இன்னொரு காலம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ இது ஆட் பண்ணுங்க. இது 80,000 அப்படியே வந்துடும். 75,000 50,000 போச்சுன்னா 25,000. இது 50,000 அப்படியே வந்துடும். இங்கே அந்த 1,55,000 அப்படியே இருக்கும். இப்போ ஈக்குவேஷன் 1,55,000 1,55,000 கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் ஷண்முகம் இன் ஃபுல் செட்டில்மெண்ட் கேஷ் ரிசீவ் பண்ணுறாங்க ஷண்முகத்துக்கிட்டேருந்து. ஆனால் ஷண்முகம் எவ்வளோ கொடுக்குறாரு? 49,000 தான் கொடுக்குறாரு. ஆக்சுவலாக அவர் எவ்வளோ கொடுக்கணும்? 50,000 கொடுக்கணும். ஆனால் அவர் 49,000 கொடுக்குறாரு. கேஷ் ரிசீவ் ஆகுது. கேஷ் ரிசீவ் எவ்வளோ ஆகுது? 49,000. ஆனால் அவர் கொடுக்க வேண்டிய காசு 50,000 டெப்டாஸில் மைனஸ் பண்ணிடுங்க. அவர் வந்து ஆக்சுவலாக 50,000 கொடுக்கணும். நமக்கு 49,000 தான் கொடுக்குறாரு. அப்போது நமக்கு 1,000 ருபீஸ் லாஸ். அந்த லாஸை வந்து கேபிட்டலில் போய் -1,000 ருபீஸ் போட்டுக்கோங்க. இதுக்கு பேலன்ஸ் என்ன வருதுன்னு பாருங்கள். 1,29,000 வரும். இது வந்து இது 25,000 வரும். இது 50 +50 -50 இது 0 ஆகிடும். இது 1,54,000 ஆகும். இப்போ ஈக்குவேஷன் பார்த்தோம்னா அசஸும் லைபிலிட்டிஸும் நமக்கு 1,54,000 1,54,000 ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சேலரி அவுட்ஸ்டாண்டிங் 3,000. சேலரி அவுட்ஸ்டாண்டிங் 3,000 போது சேலரி அவுட்ஸ்டாண்டிங் வந்து என்ன வரும்னா நமக்கு கிரெடிட்டாஸ் இன்னொன்று ஓப்பன் பண்ணிக்கணும். இன்னொரு காலம் சேலரி வந்து நம்ம கொடுக்கணும். சேலரி கொடுத்தோம்னா நமக்கு கேபிட்டலில் 3,000 மைனஸ் ஆகும். அதாவது அவுட்ஸ்டாண்டிங்னா நம்ம ஃப்யூச்சர் இன்னும் வரலைன்னா கொடுக்கல, ஃப்யூச்சரில் கொடுப்போம் அப்படின்னு ஃப்யூச்சரில் கொடுப்போம். நமக்கு அது பொறுப்பு கொடுக்கணுன்ற நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. அதனால் அதை கிரெடிட்டாஸில் போட்டுட்டு ஃப்யூச்சரில் நம்ம அந்த 3,000 கொடுத்தோம்னா நமக்கு கேபிட்டலில் மைனஸ் ஆகும். அதனால் கேபிட்டலில் அந்த 3,000 ரெடியூஸ் பண்ணுறோம். ரெடியூஸ் பண்ணோம்னா இப்போ இது இந்த கேஷ் 1,29,000 அப்படியே தான் வரும். 25,000 அப்படியே தான் வரும். இதுக்கு பேலன்ஸ் என்ன வரும்? இந்த 1,29,000
இது 25,000. One lakh 51,000. 3,000. இப்போ ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு இங்கே 1,54,000 அப்படியே தான் வரும். அதாவது ஃப்யூச்சரில் கொடுக்கணுன்றதுக்காக 3,000 கொடுத்தோம்னா நமக்கு கேபிட்டலில் மைனஸ் ஆகும். அதனால் கேபிட்டலில் ஒரு 3,000 மைனஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கூட்ஸ் காஸ்டிங் 1,000 rupees கூட்ஸ் வந்து சேரிட்டிக்கே கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 1,000 rupees கூட்ஸு சேரிட்டிக்கு, அதுதான் கூட்ஸ் காஸ்டிங் கிவ்ஸ் அஸ் சேரிட்டி. இப்போ கூட்ஸ்னால் என்ன சொன்னாலும் ஸ்டாக்கு. இப்போ ஸ்டாக்கு வந்து 1,000 rupees ஸ்டாக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ ஃப்ரீயாக கொடுக்கும்போது நமக்கு கம்பெனி கேபிட்டல்லேருந்து நமக்கு மைனஸ் ஆகும். இப்போ இதுக்கு பேலன்ஸ் என்ன வரும் நமக்கு? 1,29,000, 24,000 ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. கூட்ஸு காசுக்கு கொடுக்கல, ஃப்ரீயாக. நமக்கு ஸ்டாக்கு கம்மியாச்சுன்னா கேபிட்டலும் கம்மியாகும். அதனால் கேபிட்டல்லையும் 1,000 rupees மைனஸ் பண்ணிக்கிறோம். 1,50,000, 3,000. இப்போ டோட்டலாக 1,29,000 24,000 ஆட் பண்ணோம்னா ஈக்குவேஷன் ஈக்விட்டி கிடையாது, ஆட் பண்ணோம்னா 1,53,000. இங்கே 1,53,000. அசட்ஸும் லைபிலிட்டிஸும் நமக்கு எப்போவுமே சேமாக வரணும். நெக்ஸ்ட்டு இன்சூரன்ஸ் பெய்டு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு 3,000. இன்சூரன்ஸ் பே பண்ணுறாங்க கேஷில். அப்போ இன்சூரன்ஸ் பே பண்ணுறது கேஷாக தான் பே பண்ணுறாங்க. அப்போ கேஷில் 3,000 மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3,000 கேஷில் மைனஸ் ஆச்சுன்னா கேபிட்டலையும் நமக்கு 3,000 மைனஸ் ஆகும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும் இதுக்கு? 1,26,000, 24,000. இங்கே மேனேஜ் பண்ணோம்னா 1,47,000, 3,000. இப்போ ஈக்குவேஷன் என்ன வரும்? இங்கே நமக்கு பேலன்ஸ் 1,50,000, 1,50,000 வரும். இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இன்சூரன்ஸ் பெய்ட் பண்ணுறாங்க, கேஷாக பே பண்ணுறாங்க. அதனால் கேஷில் மைனஸ் ஆச்சுன்னா நமக்கு கம்பெனி கேபிட்டல்லையும் மைனஸ் ஆகும். அதனால கேஷில் மைனஸ் பண்ணுறோம், கேபிட்டல்லையும் மைனஸ் பண்ணுறோம். அடுத்தது அவுட் ஆஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு, ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் பெய்டு பண்ணுறாங்க. ப்ரீபெய்டுனா ஃப்யூச்சரில் பே பண்ணணும், அதை இப்போ பே பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க. ஃப்யூச்சரில் பே பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு காலம் ஓப்பன் பண்ணோம். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்னு ஃப்யூச்சரில் நமக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்கோ ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ்னு தனியாக எடுத்து வச்சுப்பாங்க. இப்போ ப்ரீபெய்டு இன்சூரன்ஸு பெய்ட் பண்ணோம் இல்லையா? ப்ரீபெய்டு இன்சூரன்ஸ் எவ்வளோ? 500 rupees. இந்த 500 rupees ஆட் பண்ணிக்கணும். இந்த 500 rupees நம்ம ஆட் பண்ணுறது நமக்கு கேபிட்டல்லையும் ஆட் பண்ணி வச்சுக்கணும். ஃப்யூச்சரில் நம்ம பே பண்ணும்போது கேபிட்டலில் மைனஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆட் பண்ணி தான் வச்சுக்கணும். இது பேலன்ஸில் என்ன வரும் பாருங்கள்? 1,26,000, 24,500. இங்கே என்ன வருது பாருங்கள்? 1,47,500 and 3,000. டோட்டலாக ஈக்குவேஷன் நமக்கு என்ன வரும்னா 1,50,500, 1,50,500 அசட்ஸ் லைபிலிட்டிஸ் நமக்கு ஈக்குவலாக இருக்கும். இவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மர். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாட்டிக்கு பார்த்துக்கோங்க.
கிளியராக பார்த்துக்கோங்க. இதே மாதிரி சீரியல் நம்பர், டிரான்சாக்ஷன்ஸ், ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸ் பார்த்து ஒவ்வொரு காலம் ஓப்பன் பண்ணி போடணும். இந்த சம்மோட இந்த எக்ஸசைஸில் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ் சம்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சம்ஸில் வந்து ஜேர்னல் என்ட்ரிஸ் சம்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜேர்னல் என்ட்ரிஸ் சம்ஸு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.